வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் இன்றைக்கு வந்து அந்த இரவு சாப்பாடு லேட்டாக சாப்பிட்றதால சீனி கூடுமா இன்னத்தை பற்றி பார்ப்போம். சரி, அது விஞ்ஞான ரீதியாக வந்து ஆய்வுகள் மூலமாக அறியப்பட்டு, அதாவது லேட்டாக சாப்பிட்றதால சீனி வருத்தம் புதுசாகவும் வரலாம், சீனி வருத்தம் இல்லாத ஆளுக்கு சீனி வருத்தம் வரலாம். அதே மாதிரி சீனிக்கார ஆக்களுக்கு லேட்டாக சாப்பிட்டா சீனி குறையாது. சரிதானே? அப்போ அதையேன்னு சொல்லி பார்ப்போம். நான் முந்தைய ஒரு ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன், நம்ம மூளையில வந்து ஒரு சின்ன ஒரு கூம்புரு சுரப்பின்னு சொல்லி சின்ன ஒரு சுரப்பி ஒன்று மூளையில கடும் சின்ன ஒன்று, கிட்டத்தட்ட முழு உடலையும் ரெகுலேட் பண்றவர் தான். சரியா? முழு உடலுக்கு முழு உடம்பையும் இயக்குற ஒரு சின்ன ஒரு சாமான் மூளையில இருக்கு. சரியா? கூம்புரு சுரப்பின்னு சொல்லி அது வந்து மெலட்டோனின் சொல்லி போட்டு ஒரு ஹோமோனை சுரக்குது. சரியா? நம்ம அதை பத்தி பார்த்தேன், இந்த மெலட்டோனின் பத்தி. அந்த மெலட்டோனின் வந்து ஆக கூட சுரக்கிற நேரம் இரவு கண் மூடினா தான். லைட் வந்தா அந்த மெலட்டோனின் சுரக்காது. சரியானே? லைட் பட்டா கண்ணுக்குள்ள லைட் போனா வெளிச்சம் போனா மெலட்டோனின் சுரக்காது. சரியானே? இருட்டாயிடுச்சுன்னா தான் அந்த சுரப்பி சுரக்க தொடங்கும். சரியானே? அப்ப ஏர்லியா தூங்குறாங்களுக்கு தான் அது அந்த சுரப்பி அந்த சுரக்கிற தன்மை கூட. உதாரணமா ஒரு 8-9 மணிக்குள்ள தூங்குறாங்களுக்கு அது கூட சுரக்கிற டைம் தான் 9-2 நடிச்சாம 2 மணி அந்த டைமுக்குலாம் கூட சுரக்கும். அப்ப அந்த ஹோமோன் கூட இருக்கிறார்களுக்கு உடல்ல நியாயமான அந்த பிரச்சனைகள் வராது, பிரஷர் வராது, டைமுக்கு நித்திர வரும். உடம்புல அந்த ஹோமோன்கள் சுரக்கிற, உடம்ப கட்டுப்படுத்துற எல்லா செயற்பாடுகளையும் ரெகுலேட் பண்றவர் அவர் தான். சரியானே? உள்ளக கடிகாரம் சொல்றாங்க, அதை நம்ம பொடியில இருக்கிற உள்ளக கடிகாரம். சரியா? எத்தனை மணிக்கு என்னென்ன நடக்கணுமோ உடம்புல அது எல்லாத்தையும் தீர்மானிக்கிற அந்த சின்ன ஒரு சுரப்பி. சரியானே? அதுல இருந்து வர மெலட்டோனின். அப்ப அது ஆறுக்கு கூட இருக்குன்னு சொல்லிச்சுன்னா ஏர்லியா தூங்குறாங்களுக்கு இசா தொழுவு போட்டு மகரியோட சாப்பிட்டு போட்டு மகரி தொழுவு முடிய சாப்பாடு டின்னர் 8-9 மணிக்குள்ள தூக்கம். இதான் எங்கட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள தூக்கம் முறை. ஏர்லியா தூங்கிடுவாங்க. தூங்கினா தானே நடிச்சாமம் தஹஜ்ஜுதுக்கு 2 மணிக்கு ஒழும்பலாம். அது 2 மணி பிறகு தூங்குறதாலே நம்மளுக்கு எந்த உடலுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. அப்ப ஏர்லியா தூங்குறதுதான் நன்மை. அப்ப அதான் சொல்ல வர இந்த மெலட்டோனின். இந்த மெலட்டோனின்ங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டைமுக்குள்ள கூட இருக்கும். அப்ப அது பல நன்மைகளை செய்யுது. அதே வேளையில இந்த மெலட்டோனின் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நம்ம உடம்புல இன்சுலின் இருக்குதானே. இப்ப சீனி வருத்தம் ஏன் வருது? இன்சுலின் காணா, உடம்புல இன்சுலின் சுரக்குது இல்லை. சரிதானே? அந்த மெலட்டோனின் என்ன செய்யுதா, இன்சுலின் சுரக்கிறத தடுக்கும், குறைக்கும். மெலட்டோனின் வேலை இன்சுலினை சுரக்காமாக்கும் அல்ல சுரக்கிறது குறைக்கும். அப்ப அந்த டைமுக்குள்ள இப்ப நம்ம 9 மணிக்கும் 2 மணிக்கு இடையில மெலட்டோனின் கூட இருக்கிறதால அந்த டைமுக்கு இன்சுலின் நம்ம உடம்புல சுரக்காது. 9 மணிக்கு 2 மணிக்கு இடையில பெருசா இன்சுலின் சுரக்காது. அப்ப இரவைக்கு 10-11 மணிக்கு சாப்பிடுற ஆள நிலைமை, இரவைக்கு 10 மணிக்கு 11 மணிக்கு எல்லாம் சாப்பிடுறாளா? 1 மணிக்கும் சாப்பிடுறா. ஒரு டீம் ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த இடவழிய இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் கடை வழிய அந்தந்த தீன் ரொட்டி கொத்து அடிச்சுட்டு வாராளா? இவங்களுக்கெல்லாம் சீனி வருத்தம் பெரும். ஏன்னு சொல்லுங்க? இப்ப அந்த சாப்பிட்ட மாப்பொருள் சாப்பாடு, சாப்பிட்ட சோடா, குடிச்சது சோடா, திண்டு ஐஸ்கிரீம், சாப்பாடு ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிடுவாளே. அப்ப அந்த சாமான எல்லாமே என்ன செய்யும்? அந்த குளுக்கோஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் விடிய. ஏன்? இன்சுலின் சுரக்காது. இப்ப நாம சாப்பிடுற உணவுல இருக்கிற குளுக்கோஸ், அதாவது மாப்பொருள் சாப்பிட்டாலும் சரி, இனிப்பு சாப்பிட்டாலும் சரி, அது உடம்புல குளுக்கோஸா மாறும். அந்த குளுக்கோஸ உடம்புல இருக்கிற குளுக்கோஸ ரத்தத்தில இருந்து இல்லாம செய்யறவர் தான் இந்த இன்சுலின். சரியானே? நம்ம ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ இல்லாம செய்யறவர் தான் இன்சுலின். அது உடம்புக்குள்ள அனுப்பிவிட்டா நம்மளுக்கு ரத்தத்துல குறைஞ்சிடும். இப்ப லேட்டா சாப்பிடுற ஆக்களுக்கெல்லாம் இந்த குளுக்கோஸ் என்ன செய்யும்? ரத்தத்தில் அப்படி இருக்கும், இறங்காது. என்ன? இன்சுலின் இல்லையே. சரியா? அப்ப அதனால நாம அந்த 7 மணி மகரிக்கு சாப்பிட்டோம்னா அந்த 9 மணிக்குள்ள இன்சுலின் இருக்கும், போதிய அளவுக்கு இன்சுலின் சுரக்கும். நம்ம சாப்பிட்டா இன்சுலின் உடம்புல உடனே சுரக்கும். அது 9 மணிக்குள்ள கூட சுரந்துடும். ஏன்னா 9 மணி பிறகு அவரை தடுக்கிற ஆள் வந்துடுவார். என்ன? அந்த மெலட்டோனின்ங்கிறவர் வந்துடுவார் 9 மணிக்கு பிறகு. அப்ப அதனால அது வந்து உங்களோட மாப்பொருள் சாப்பாடை சமிபாடைய செய்யப்படாது.
அப்படியே பிளட்ல இருக்கும். அப்ப காலையில எழுமினோம்னா நம்ம சீனி கூட இருக்கும். அதனால தயவு செய்து பாருங்க, உடம்புல வந்து எல்லாம் இயற்கையா செட்டப் ஆயிருக்கு. எல்லாம் சிஸ்டம் அழகா படைக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த டைமுக்கு சாப்பிடணும், எந்தெந்த டைமுக்கு எது சுரக்கணும். நாம என்ன செஞ்சிட்டோம், எல்லாத்தையும் மாத்தி போட்டோம். மாத்தினத்தால இப்ப எல்லாருக்கும் வருத்தம். சரி, எனக்கு குழப்பமா தான். அதனால தயவு செய்து சுகர் காராக்கள் எல்லாம் மகரிப் சொல்லுத மாதிரி சரியானே ஏர்லியா சாப்பிடுங்க. சாப்பிட்டோடனே டேப்லெட்டை போடுங்க. சரியானே அப்ப 9 மணி ஆகல உங்களோட சாப்பாடும் சமிபாடு அடைஞ்சிது. அப்ப சமிபாட்டு பிரச்சனையும் வராது. நான் முந்தைய ஒரு சொல்லியிருக்கேன், நீங்க ஒரு 2-3 மணித்தியாலம் எடுக்கும். ஒரு உணவு சாப்பிட்டு சமிபாடு அடைகிறதுக்கு 2-3 மணித்தியாலம் எடுக்கும். அப்ப சமிபாடு அடைஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க தூங்கணும். இப்ப தூக்கத்துல எல்லா செட்டப்பும் வந்து நார்மலா ரெஸ்ட்டுக்கு வாருது. சமிபாட்டு தொகுதியெல்லாம் ரெஸ்ட் ஆயிரும். அப்ப நீங்க பிந்தி சாப்பிட்டா அப்ப சமிபாடு நடந்துட்டே இருக்கு. நீங்க போய் தூங்கினாலும் சமிபாட்டு தொகுதி வேலை செஞ்சிருக்க போகுது. அப்ப ரெஸ்ட் இல்லை, தூங்கிருப்பீங்க. ஆனா பொடி வந்து தூங்கல, உடம்பு தூங்கல. உடம்புக்குள்ள எல்லாம் இயங்கி கொண்டே இருக்கு. ஏன்னா நீங்க சாப்பிட்டு சாப்பாடு அவ்வளவு சமைக்கணுமே. அந்த 2-3 மணித்தியாலத்துக்கும் உடம்புல இருக்கிற சுரப்பிகள், உடல் இருக்கிற சமிபாட்டு உறுப்புகள் எல்லாமே என்ன செய்யுது, இயங்கி கொண்டே இருக்கு. நீங்க கண்ண மூடிட்டு தூங்கினா அங்க உடல் உறுப்பு, அப்ப உடம்புல சோறு ஒன்று வரும் தானே. காலையில் எழும்பினா நம்ம சொல்லுவோம் கூட நேரம் படுத்த, ஆனா அந்த எலும்பினாலும் சவுப்பாரிக்கு எல்லாம் தூங்கினதான். நான் தூங்காத மாதிரி அந்த ஒரே சவுப்பு. அதெல்லாம் நினைச்சுன்னா மூளை படுக்கல சொல்றோம் நாம. இரவெல்லாம் மூளை வேலை செஞ்சிருக்கு. சின்ன சத்தத்துக்கெல்லாம் முழிப்பு தான். அப்ப மூளை தூங்கல, உடம்பு தூங்கின. அப்ப காலையில் எழும்பினா இன்னும் கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கு, சவுப்பா இருக்கு. அது மாதிரி தான் இது நான் சொல்றது. ஆகவே இரவு நேரங்கள்ல நாங்க சாப்பாடு ஏலியா எடுக்கணும். அடுத்த இரவு நேரங்கள்ல வந்து மாலை பொழுதுகள்ல இந்த மாப்பொருள் சாப்பாடை நல்லா குறைக்கணும். குறையத்தான் சாப்பிடணும். நான் சொன்ன காரணம் இது. அந்த சமிபாடு அடுத்து குளுக்கோஸ் வந்து இந்த இன்சுலின் சுரக்கிறதெல்லாம் குறைஞ்சிடும். பின்னரமானதுக்கு பிறகு இன்சுலின் வந்து ஆட்டோமேட்டிக்கலா நம்ம உடம்புல குறையும். அப்ப நம்மளுக்கு அது அந்த இருக்கிறார்களுக்கு, அந்த சுரக்கிறார்களுக்கு கொஞ்சம் சுரக்காம போயிடும். அப்ப அதனால நாம ஏலியா சாப்பிட்டோம் செலுத்தினா சமிபாடு அடைஞ்சிடும். இன்சுலின் எல்லாம் சுரக்கும், சமிபாடு முடிஞ்சிடும். ஆகவே நீங்க மகரியோட சாப்பிட்டு டேப்லெட்டுகளை போடுங்க. 9-10 மணி ஆகல எல்லா சமிபாடு எல்லாம் முடிஞ்சிடும். சரியானே உடம்பு ஃபுல்லா சிஸ்டம் எல்லாம் அமைதி நிலைக்கு வந்துட்டு நீங்க தூங்கினானே எல்லாம் நித்திர போகும். சரியானே ப்ரெஷரும் குறையும். இப்ப நித்திர இரவைக்கெல்லாம் நித்திர இல்லாதவர்களுக்கு காலையில ப்ரெஷர் கூட, டென்ஷன் கூடனா ப்ரெஷர் கூடும். ஆகவே தயவு செய்து டேப்லெட் போடுறதெல்லாம் நம்ம ஏன் இதை கதைக்கன்னா எல்லா வீட்டுகள்லையும் 10-10:30 ஆகுது இரவு சாப்பாட்டுக்கு. அதை மாத்தி அமைங்க. பெண்கள் உங்களோட ஹைலாந்திக்கு, எல்லாரும் பெண்கள் ஹைலாந்திக்கு, ஆண்கள் ஆரோக்கியமா வச்சுக்கிறது உங்களோட ஹைலாந்திக்கு என்ன மாற்றப்படாமக்கு சில வேலைகள் செய்யணும். நீங்க எல்லாரும் என்ன கொஞ்சம் நேரம் எடுக்கிற சமையல் கறியல் அமெரிக்கி அதை இப்ப வாங்குறல என்னன்னா டைம் எடுக்கும். இலக்கறி கந்த பாக்குறது கஷ்டம், சின்ன மீனை வாங்கி வெட்டுறதுக்கு கஷ்டம். ஆகவே தயவு செய்து மாற்றப்படாமக்கு ஆரோக்கியமான உணவெல்லாம் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு நேரம் எடுக்கும். சரியானே ஆரோக்கியமான உணவெல்லாம் சமைக்கிறதுக்கு நேரம் எடுக்கிற உணவு. ஆரோக்கியமற்ற உணவெல்லாம் கெதியா சமைக்கலாம், வெட்டினா கறிதான். இதுக்கு கொஞ்சம் கழுவுற வேலை இருக்கு, கந்த பாக்குற வேலை இருக்கு, ஆனா ஆரோக்கியமானது. அப்ப நீங்க அந்த நேரங்களை வந்து அந்த சமையலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை செய்து கொடுங்க. உரிய நேரத்துக்கு டேப்லெட்டுகளை போடணும். அப்ப உரிய நேரத்துக்கு சாப்பாடுகளை கொடுங்க. அதே வழி நம்ம அடிக்கடி கதைக்கிற விஷயம், காலை சாப்பாடும் வீட்டுகள்ல தயவு செய்து சமைங்க. காலை சாப்பாடு கறி விட்டு சமைங்க. காலை சாப்பாடு விட்ட புட்டு சுடுங்க, ரொட்டி சுடுங்க, அல்லது கஞ்சி காய்ச்சுங்க, அல்லது சோறு விட்டு ஆக்குங்க. இந்த கடவழிய ரொட்டியையும் பராட்டாவையும் சம்பளையும் வாங்கி வாங்கி கொடுக்காதுங்க. சரியானே அந்த கடவழியை உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன போடுவாங்க டேஸ்ட்டுக்கு. அப்ப வீட்டுகள்ல நீங்க காலையில நேரத்தோட எழுப்பி, நான் சென்னதெல்லாம் செஞ்சா காலையில வெளியே எழும்பலாம். ஏலியா சாப்பிட்ட ஏலியா தூங்கினா 4 மணிக்கு முதல்ல உங்களுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்கா கண்மொழி பாட்டும். அப்ப சமைக்கலாம், என்ன தேங்காய் திருவலாம், பொல் ரொட்டி சுடலாம், பழைய காலம் மாதிரி இடியாப்பம் சுடலாம், புட்டு சுடலாம், எல்லாம் செய்யலாம். கஞ்சி காய்ச்சலாம், தோசை போடலாம், எல்லாம் செய்யலாம். சோறுமாக்கி கறியுமாக்கி கொடுக்கலாம் பிடிச்சாம். சரியானே ஆகவே நீங்க இந்த தூக்கத்தை வீட்டுகளை சும்மா கூட்டிட்டு காய்ச்சிட்டு இருக்கிறேன். பலாய் தான், தீமை தான், நன்மையும் இல்லது. செய்யற அவ்வளவும் ஆக்களை கதைக்கிறது, அதை கதைக்கிறது, கதைக்க பாவம் தான். சரியா நெல்லதை கதைக்கும் இல்லையே. ஓதினா பரவாயில்ல,
இல்லையே நாம இருந்துட்டு வேற ஆக்களை ஓத என்ன நடக்கும்? பாவம் தான். சரியான அடுத்த சில டைம்ல ஸ்ட்ரெஸ்ஸும் கூடும், டென்ஷனும் கூடும். அதை காய்ச்சி போல கவலையான கதை வேற கதையெல்லாம் கதைக்க அதை பத்தி யோசிச்சா இரவுக்கு நித்திரையும் பெறாது. ஆகவே ஏழியா சாப்பிடுறது, ஏழியா தூங்குறது, சரியானே ஏழியா எழும்புறது, இதுகளை செய்தோம்னா நாங்க ஒரு ஆரோக்கியமா வாழலாம்னு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.